ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணினோங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆகுது. கீழே இருந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குங்க. ஒரு சில இடத்துல மட்டும் அங்கங்கே காஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. க்ரீனிஷாக இருக்குது. காலையில் பார்க்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலாக இருக்குங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். சம்மர் டைமில் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வரும். இதுவே நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி நிறையா வரும். நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ தண்ணி இங்கே நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, இங்கே ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அது இந்த இடத்துல வச்சு தான் எடுத்தது. இன்றைக்கி லோக்கல் சைட்ஸி மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு அதிரப்பள்ளிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும். நம்ம யூடியூப்ல பாப்போம்ல பழைய பையனா அண்ணா சொல்றேன், இது என்ன பழைய பையனே இறங்கிச்சு. அவரு நம்ம போகணும்னு பார்த்தாரு இல்லை, அதனால அவர் இறங்கி ரோடு கிட்ட வந்துட்டாரு. அது போங்க, இவனுக்கு கிராஸ் பண்ணி போட்டுமா ரோடு சத்தம் போட்டா திரும்பி வந்து இப்படித்தான்